உசாரி உசாரி ஆண்டவரே, இந்த ஏழை வீட்டுக்கு நீங்களா? ஐயோ, என் கையும் ஒண்ணு காலும் ஒண்ணு. பாஞ்சி, என்னடா இது மரம் மாதிரி நிக்க? காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சின்ன பிள்ளை இருந்த வீட்டோடய வளர்றான். ஒண்ணு கமலா, ஆசீர்வாதம் வாங்கிக்க. நிக்கிறீங்களா ஆண்டவரே? உட்காருங்க. உசாரி, இது யாரு உன் மூத்த பொண்ணா? ஐயோ, ஆண்டவரே, இவதான் என் மனைவி. ஓ, பார்த்து நிக்கிறீங்க, உனக்கு வேற சரியா சொல்லணுமா? காரணம் பிள்ளை யாருங்க இவரு? நல்லா பூச்சாண்டி மாதிரி இருக்காரு. பாடி யார பார்த்து பூச்சாண்டின்னு சாட்சாத்து பரமசிவனே வீடு தேடி வந்திருக்காரு. இவரா? அங்க பாரு, புலி தோடு கட்டிருக்காரு, கையில சூடாயுதம் வச்சிருக்காருங்க. தலையில பேச்சந்தரம் பாம்பு இருக்கு இருக்கு. கங்க எங்க? தலையில. அப்படியா? கொண்டாங்க. சாமி ஆண்டவனே, கங்காதரா, வீட்டுல குடிக்க ஒரு சொட்டு தண்ணி இல்ல, ஒரு குடம் தண்ணி தானே. உசாரி, உன் மனைவி என்ன கங்கார நினைச்சாளா இல்ல கார்பரேஷன் லாரின்னு நினைச்சாளா? அவச்சாரம் அவச்சாரம், அடியே தப்பா பேசாதே. சும்மா இருங்க. ஒரு குடம் தண்ணி கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாரு, கால்ல விழுகிறதான் கால்ல. அடியே, நீ அவரு கால்ல விடல, அப்புறம் நான் உன் கால்ல விழுந்துருவேன். உசாரி, போற போக்க பார்த்தா உங்க கால்ல நாவலன்னு போல இருக்க. ஐயோ, ஆண்டவா பரமேஸ்வரா, ஐயோ, அடியே கால்ல விழுந்துறேன்டி. உசாரி, இமய மலையே என் கால்ல விழுந்த மாதிரி இருக்கு. ஆண்டவனே, இந்த ஏழை வீடு தேடி வந்திருக்கிறீங்க, இருந்து சாப்பிட்டு போகணும். உசாரி, நீ சாப்பிட்டுட்டு போகணும்னு சொன்ன உடனே எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன கொடுப்ப? காய்கறி சாப்பாடுதான், பிள்ளைகறி கேட்க மாட்டீங்களே. அதெல்லாம் என்னுடைய திருவிளையாடுகளில் ஒன்று. அத்தோடு இப்போது பிறக்கும் குழந்தைகள் அவ்வளவு ஆரோக்கியம் இல்லை என்று கேள்விப்பட்டேன். அதனால் நம்பி சாப்பிட முடியவில்லை. ஆகையினால் பிள்ளைக்கறி சாப்பிடுவதே ஸ்டாப் பண்ணி விட்டேன் பெண்ணே. ஏன் பூசாரி, நீ பார்த்த பூசாரி வேலையை ஏன் விட்டுட்ட? தர்மம் நியாயம் ரெண்டுமே தெரியாத ஒருத்தன் தர்மகர்த்தாவா வேலை பார்க்கிற இடத்துல நான் வேலை செய்யறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கலீங்க. ஏயா, ஊரே கெட்டு போச்சு. ஊர் கடைசியில செக் போஸ்ட்ல இருக்கிற ஒருத்த மாத்திரம் நல்லவனா இருந்து என்னையா பிரயோஜனம்? ஊருடன் ஒத்து வாழ்னா என்னையா அர்த்தம்? சொல்லுங்க ஆண்டவனே. சொல்றேன். ஊரு நல்லா இருந்தா நீயும் நல்லா இருந்து ஒத்து வாழ். ஊர் கெட்டு போனா நீயும் கெட்டு போய் ஒத்து வாழ். இதுல என்னையா சிரமம்? ஆகையினால உடனே வேலைக்கு போ. அங்க இருந்துகிட்டே அவங்கள திருத்து. அப்பதான் ஒரு முடிவு கிடைக்கும். பாட்டியா? உங்க வார்த்தையை நான் ஒரு நாளும் மீற மாட்டேன் ஆண்டவனே. பரமேஸ்வரா, நானும் எவ்வளவோ காலமா உன்னையே வேண்டி தேவார பாடல் பாடிக்கிட்டு இருக்கேன். அடியானுக்கு எந்த வித வசதியும் உண்டாக்க மாட்டேங்கிற. உனக்காகத்தானே 10 வருஷமா இந்த தேவாரத்தை கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேன். அப்படி இருந்தும் எனக்கு நீ நல்லது செய்யல. உன் கோயிலுக்கு நான் பாடணுமா? பாட மாட்டேன், நிச்சயமா பாட மாட்டேன். இனிமே உன் கோயில்ல தேவார பாட்டு கேட்காது, நிச்சயமா கேட்காது, கேட்கவே கேட்காது. கோயில்ல இனிமே தேவாரம் கேட்காதா? கேட்டா நீ தேவாரம் பாடல எவன்டா கேட்டான்? பாத்தீங்களா ஆண்டவனே, உங்களை வச்சுக்கிட்ட கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் பேசிட்டு போறான். மரியாதை கிடக்கியா? இந்தியாவையே இவன் கையில ஒப்படைச்சு பாதுகாத்துக்க சொன்ன மாதிரியும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு கோச்சுக்கிட்டு போறானே. ஏன் பூசாரி, 10 வருஷமா இவனை வேலை கத்துக்கிறாம தேவார எவையா கத்துக்க சொன்னா? எது சொல்லவோ அதை கத்துக்க வேண்டியது, அப்புறம் என்ன வந்து திட்ட வேண்டியது, இதே வேலையா போச்சு. அவங்க ஏதோ பெருசா முற்றுந்து வந்த முனிவன் மாதிரி ரயின்னு போறானே.
ஏன் சாமி முற்றும் திறந்தவர்னா என்னங்க அர்த்தம்? தெரியாதா? தெரிஞ்சா கேப்பனுங்களா? சொல்றேன் கேளு. முற்றும் திறந்தவன்னா குடும்பத்தை மாத்திரம் திறந்தவன் இல்லையா, பெரிய பெரிய காட்ரேஜ் பீரோவை திறந்தவன், திண்டுக்கல் பூட்டை திறந்தவன், போலீஸ் புடிச்சா போலீஸ் மண்டைய திறக்கிறவன், புடிச்சு லாக்கப்ல வச்சா லாக்கப்பே திறக்கிறவன், இப்படி நிறைய திறக்கிறவன் தான் முற்றும் திறந்தவன். என்னய்யா? இதுக்கு நல்ல அர்த்தம் ஏதோ இருக்குது, அதை விட்டுட்டு வேற என்னென்னமோ சொல்றீங்களே. பூசாரி, ஆக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தும் அனைவருக்கும் சொந்தம். பிறக்கும் போது நிர்வாணமா பிறந்த மனுஷன் போகும்போது யாருக்கும் எந்தவித கெடுதலும் பண்ணாம நல்ல பேரோட போகணுயா, அதுதான் முற்றும் திறந்த நிலை. ஆண்டவனே, இந்தியா பெரிய நாடு. இத ஒருத்தர் ஆள்றதை விட மாகாணங்களை தனித்தனியா பிரிச்சு கொடுத்துட்டா வம்புலாம் போயிடும்ல? வம்ப விலைக்கு வாங்கிட்டு வம்பு இல்லாம போயிடுமா? பூசாரி, நீ மசால் வடை சாப்பிட்டு இருக்கிறியா? மசால் வடை சாப்பிடாதவன் ஒரு மனுஷனுங்களா? ஓஹோ, சைனா ஜப்பான்ல எல்லாம் மசால் வடை சாப்பிட்டுக்கிட்டா இருக்கிறான், அப்ப அவெல்லாம் மனுஷன் இல்லையா? நீ சாப்பிட்டு இருக்கிறியா? மசால் வடைன்னா எனக்கு உயிராச்சே. எங்கய்யா சாப்பிட்டு இருக்கிற? ஹோட்டல்ல. ஹோட்டல்ல தான் செய்யறாங்க, இருந்தாலும் ஆல் இந்தியா பேசஸ்ல அந்த வடை தயாராகுது. இந்தியாவுல உள்ள 62 கோடி கரங்கள் அந்த வடையில பட்டிருக்கு. மசால் வடை இல்லையா? பின்ன என்ன மண்டை இல்லையா? மசால் வடை செய்யறதுக்கு என்னென்ன தேவை சொல்லு பாப்போம். மசால் வடை செய்யறதுக்கு முக்கியமா கடலைப்பருப்பு. அது எந்த மாகாணத்துல விளையுது? மகாராஷ்டிரா. துவரம் பருப்பு மத்திய மாகாணம். கடுகு, கல்கட்டா. வெங்காயம், பச்சை மிளகா. ஆந்திர பிரதேசம். எண்ணெய், குஜராத். எரி கட்டை, அது ஒரு மாகாணம். இருப்பு சட்டி, ரூர்கெலா, அதிகரண்டி, விலாய், அரவ மாஸ்டர், ராமநாதபுரம், சரக்கு மாஸ்டர், திருவனந்தபுரம், ஹோட்டல் மாஸ்டர். உடுப்பீங்க. அப்பா, ஏன் பூசாரி, ஒரு மசால் வடை செய்யறதுக்கே இத்தனை மாகாணங்கள் ஒண்ணு சேர வேண்டியது இருக்கு. நீ மாகாணங்களை பிரிச்சு கொடுத்துட்டா மசால் வடை எப்படி சாப்பிடுவ? இத்தனூண்டு மசால் வடைக்கு அப்புறம் நீ இந்தியா பூரா நாயா அலையணும். ஆகையினால பூசாரி, பிரிவினைங்கிறத நாட்டுல மாத்திரம் இல்ல, வீட்டுல கூட பேசாத, அது ஒரு அபாயகரமான விஷயம். பார்வதி சிலை எப்ப காணாம போச்சோ, யார் எடுத்தாங்களோ, கும்பாபிஷேகம் முடிஞ்சு கணக்கெடுத்து பாக்குறப்பதான் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சிலையை காணும் தெரிஞ்சது. நான் தர்மகர்த்தாவா வந்த நேரம் ஐயா. இதுல இருந்து உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுது? ஒண்ணுமே தெரியலீங்க, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. சொல்றேன். நான் தர்மகர்த்தாவா இருக்கிறது இந்த பூசாரிக்கு பிடிக்கல. ஊர் ஜனங்களுக்கு மத்தியில எனக்கு கெட்ட பேர் வரணும்னு திட்டம் போட்டு இந்த காரியத்தை செஞ்சிருக்காரு. எப்பவும் சொல்றேன், இந்த கோயிலுக்கு நீங்க தர்மகர்த்தாவா இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆனா இப்படிப்பட்ட ஒரு அவாண்டத்தை நான் ஒரு நாள் செய்ய மாட்டேன். வாங்க இன்ஸ்பெக்டர், சிலையை பத்தி விவரம் ஏதாவது தெரிஞ்சுங்களா? எல்லாம் அமெரிக்கா கடத்தப்பட்டிருக்கு. எப்படிங்க? கடத்தினவங்க கூட நான் போனேன். தர்மாத்தா, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் பூசாரி, வாஞ்சி, இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட யாரும் இந்த ஊரை விட்டு வெளியே போக கூடாது. பி கேர்ஃபுல். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த ஊரை விட்டு ஒரு ஈயோ கொசுவோ போகாது. ஓகே? ஊரை விட்டு ஈ கொசுவானா நல்லதுங்க, விக்கிரகமானா தான் கெடுதல். பாத்தீங்களா ஆண்டவரே, கனகசபை கோயில் தர்மகர்த்தாவா வந்தா நான் பூசாரி வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னேனே, நீங்க வேற சொன்னீங்க மறுபடியும் வேலைக்கு போனா தாண்டா ஒரு முடிவு தெரியும்னு. இப்ப தெரிஞ்சு போச்சுன்னு முடிவு. நான் மனசார வேண்ட பார்வதி அம்மன் விக்கிரகம் காணாம போனது காரணமே நான் தான். நான் கூசாத சொல்றாங்களே, இது அடுக்குமா? அடுக்குமா ஆண்டவனே? ஏன் ஆண்டவனே இவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறேன், பேசாம உட்கார்ந்து இருக்கீங்களே? பூசாரி, இப்போது என்னுடைய எண்ணம் எல்லாம் உன் பேர்ல இல்ல. என்னுடைய மனைவி பார்வதியை தூக்கி கொண்டு போய் அமெரிக்காவில வித்துட்டானுங்க, அதே மாதிரி என்னையும் தூக்கி கொண்டு போய் சைனாவில வித்துட்டானுங்கன்னா அந்த 2 நாடுகளும் ஒண்ணு சேர்ந்தாத்தானே நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு. ஆகையினால எனக்கு ஒரு உதவி செய்றியா? சொல்லுங்க சாமி. பரமசிவனையும் திருடுறவங்க அதே அமெரிக்காவில கொண்டு போய் வித்துடுங்கன்னு ஒரு போர்டு எழுதி வச்சிருக்கியா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சாமி, உங்களை நான் காப்பாத்துறேன். பாத்தியா பூசாரி என் நிலைமைய? பரமசிவனை பூசாரி காப்பாத்துற அளவுக்கு வந்தாச்சு. வாஞ்சி, எது போனாலும் மானம் மாத்திரம் போயிடக்கூடாது இல்ல? புரியல? நான் கேட்கிற கேள்விக்கு ஒளிக்காம மறைக்காம பதில் சொல்லுவியா? கேளுங்கய்யா. ஏண்டா வாஞ்சி, உன்னை நான் என் சொந்த பிள்ளைக்கும் மேல வளர்க்கிறேன் இல்லையா? ஆமாங்க. அன்னைக்கு பஞ்சாயத்துல கனகசபை என்ன அவமானப்படுத்திட்டானேன்னு அவனை பழிவாங்கணுங்கிற எண்ணத்துல, அதான் அந்த பார்வதி விக்கிரகம் சம்பந்தமா நீ உடன்பட்டு இருந்தா உண்மையை சொல்லிடுறா, நான் யார் கால வேணாலும் விழுந்து மன்னிப்பு கேட்டுறேன். ஐயா, என்ன வார்த்தை சொன்னீங்க ஐயா?
தாய் தகப்ப இல்லாத அனாதையான என்ன நீங்க தான் வளர்த்த ஆளாக்குனீங்க. அப்படி இருக்க வளர்த்து விட்ட உங்களுக்கும் வாழ வச்ச தெய்வத்துக்குமா நான் துரோகம் செய்வேன்? என் வாங்கி ஒன்னும் எனக்கு தெரியாதா? அது சும்மா சும்மா சொன்னேன்டா. நீ தப்பா நினைச்சுக்கிட்டியா? நான் மன்னிச்சிருக்கேன். ஐயா, அப்படிலாம் பெரிய வார்த்தை சொல்லி என்ன கொல்லாதீங்க ஐயா. இந்த கோயில்ல ஒரு கரண்டி பொங்கலை கூட திருடுத்திருந்ததில்லையா நான்? அப்படி இருக்க யாரோ செஞ்ச தப்புக்காக நம்ம மேல பழி விடுகுதே. ஆண்டவா, சீக்கிரம் சிலதருந்த சண்டாரனை கண்டுபிடிச்சு எங்களை நிரபராதியாக்கப்பா. நீங்களா? கமலா, எங்க இந்த பக்கம் தனியா போறேன்? ஏ, தனியா போனா எனக்கு என்ன பயமா? பயம் இல்லையோ? எப்படி பயம் இருக்கும்? நான் தான் தனியா வந்தா உடனே நீங்க பின்னாடி வந்துருவீங்களே. ஆமா, நான் இந்த பக்கம் வருவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் உன்னை பார்க்கவே இல்லையே. ஓசில ஒரு சைக்கிள் கிடைச்சது, ஒரே ஒரு ரவுண்ட் அடிச்ச, உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, இந்த பக்கம் எங்க போறேன்? அந்த ஆண்டவன் தான் சோதிக்கிறாரேன்னு இன்னைக்கு அம்பாளை தேடிக்கிட்டு போயிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு பெண்ணோட மனச பெண் தெய்வம் தான் புரிஞ்சுக்க முடியும்ன்ற நம்பிக்கை. சரி சரி, பின்னால உட்காரு, நானே அம்மன் கோயில கொண்டு போய் விடுறேன். ஹலோ சாந்திலா. ஹலோ ஹலோ கோபால், ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருக்குது. நான் இப்பதான் வந்தேன். நேத்து பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கும்போது போலீஸ் இன்ஸ்பெக்டர் பார்வதி சில அமெரிக்காவுக்கு கடத்தப்பட்டதா சொன்னாரு. அப்படியா? உண்மையில யாரும் சந்தேகப்படுது இல்ல சாந்திலால், நாம தான் இதை செஞ்சோன்னு போலீஸுக்கு தெரியாது. நோ நோ, சில கடத்தப்பட்ட விஷயம் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். ஆனா யார் கடத்திட்டு போனாங்கிறது யாருக்குமே தெரியாது. என்ன விலைக்கு போச்சு? அதே மொத்தம் 5 லட்சத்துக்கு போச்சு. செலவு 2 லட்சம், மிச்சம் 3 லட்சம். 2 எனக்கு 1 உனக்கு. என்ன சாந்திலால், சிலைய கோவில்ல இருந்து கடக்கிறதுக்கே 10,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். கோபால், நீ கோயில்ல இருந்து சிலையை கட்டுறதுக்கு 10,000 ரூபாய் செலவு பண்ணேன்னா இந்தியாவில இருந்து சிலையை கட்டுறதுக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணிருப்பேன் தெரியுமா? சொல்லல, அந்த 10,000 சேர்த்து வாங்கிக்கோ. என்ன கொண்டு வந்திருக்கியா? இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock நம்ம வழக்கமா தங்குற ஹோட்டல் ரூம் நம்பர் 205 அங்க வந்து வாங்கிக்கோ. ஜாக்கிரதையா புறப்படு. ஏன் பயப்படுற? ஒண்ணுமில்ல, எனக்கு இப்ப கொஞ்சம் பணம் நெருக்கடி, அதனால சோதனை பண்ணிடாத. டோன்ட் வரி கோபால். பொதுவா ஆண்டவன் நான் சோதனை பண்ணுவான். அந்த ஆண்டவனை நான் ஆசிட்ல போட்டு பார்த்து நல்ல ஆண்டவனா கெட்ட ஆண்டவனான்னு சோதனை பண்ணித்தான் பிசினஸ் பண்றேன் கோபால். நீ எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவன் பேர்ல பாரத்தை போட்டு பிசினஸ் பண்றேன். அந்த ஆண்டவன் எவ்வளவு பாரம் இருக்கான்னு நான் நிறுத்து பார்த்து தான் பிசினஸ் பண்றேன். இந்த உலகத்துல எத்தனை எத்தனை ஆண்டவன் இருக்காங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. அவங்க எத்தனை எத்தனை கிலோ இருக்காங்கிறத எனக்கு முக்கியம். அதே ஓகே, ஈவினிங் மீட் பண்ணலாம். கண்டிப்பா வருதா? பாண்டி, எப்ப வந்த? இப்பதான் வந்தியா? நீ அந்த சாந்திலால் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்துட்டேன். ஏன் அவரை சும்மா அனுப்பிச்சிட்ட? கோயில்ல தான் ஏராளமா சாமி சிலைங்க இருக்க, அதுல இன்னொன்னு தீ கொடுத்தா சாயங்காலம் இன்னொரு லட்சம் கிடைக்குமே உனக்கு. வாஞ்சி, ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன பிசினஸ் பண்ற. இதை யார்கிட்டயும் நீ சொல்லக்கூடாது. எனக்கு கிடைக்கிறது இல்ல, சரி பாதி உனக்கு தர. என்ன சொல்ற? இதுக்கு நான் பதில் சொல்லணுமா? சொல்லு, இப்பவே சொல்லு, இங்கே சொல்லு. இங்க சொல்ல மாட்டேன்டா. யாருகிட்ட போய் எதை சொல்லணுமோ அதை சொல்லுவேன். யாரு வந்து உன்னை விசாரிக்கிறாங்களோ அவங்க கிட்ட குடுற அந்த சரி பாதிய. வாஞ்சி, கோவில் உண்ட கட்டிய தின்னுகிட்டு கண்ட இடத்துல தூங்குற அனாத பயணி. ஊருக்கு பெரிய மனுஷன் புள்ள கிட்டியா மோதுற? உரு தெரியாம போயிடுவ, ஜாக்கிரதை. உரு தெரியாம போனாலும் பரவாயில்லடா, எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. வாஞ்சி, உன்னை இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க நான் அனுமதிக்க மாட்டேன். நீ அனுமதிக்க மாட்ட, நான் உன்னை மதிக்க மாட்டேன்டா.
வாஞ்சிய கொண்டுட்டேன் தானே சொல்ல போறேன்? ஆமா, எதுக்காக அவனை கொன்ன? நான் அவனை கொல்லல. ஏன் கையாலேயே செத்து போகணும்ன்ற முடிவோட வந்தவன நான் கொல்லாம என்ன செய்ய? கமலா, இந்த கொலை விஷயம் நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். இத வெளியே சொன்ன ஒண்ணு மட்டும் இல்ல, உங்க அப்பா உங்க அம்மா எல்லாரையும் கூட்டார வச்சு ஜாக்கிரதை. நிறுத்து. எதுக்காக எங்க அம்மா அப்பாவை கொல்ல போற? நான் அவனை கொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கோவில்ல திருட்டு போச்சே பார்வதி சிலை, அதை திருடினது யார் தெரியுமா? உங்க அம்மா. இத நான் நம்பவே மாட்டேன். நீ நம்பித்தாகணுன்ற அவசியம் எனக்கு இல்ல. உன் வீட்டுல போய் தேடிப்பாரு. 10 ரூபாய் சம்பாதிக்க வக்கு இல்லாத பூசாரி வீட்டுல 10,000 ரூபாய் பணம் எப்படி வந்துச்சு? உங்க அம்மா கோவில்ல இருந்து பார்வதி சிலையை திருடி கொடுத்ததுனால வந்துச்சு. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? நான் ஏன் போய் சொல்ல போறேன்? கமலா, இந்த கொலை நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். இதை நம்ம நினைச்சா மறைச்சிடலாம். இத வெளியே சொன்ன நம்ம 2 குடும்பமும் கம்பி எண்ண வேண்டியதான். ஜாக்கிரதை. வாஞ்சி, ராஜா, ஆண்டவனே, பாத்தீங்களா இந்த அநியாயத்தை? உங்களுக்கு சேவை செய்யறது தவிர வேற ஒரு பாவம் அறியாத ஒரு நல்லவன் போயிட்டாங்க ஆண்டவனே. நல்லவன் தாயா சீக்கிரமா சாவான். மகாத்மா காந்தி செத்ததுக்கு பேரறிஞர் பெர்னாட் ஷா என்ன சொன்னார் தெரியுமா? உலகத்துல அளவுக்கு மீறி நல்லவனா இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்துங்கிறதுக்கு காந்திஜியோட சாவு தான் உதாரணம்னு சொன்னார். இருந்தாலும் வாஞ்சிக்கு ரொம்ப சின்ன வயசுங்க. ரொம்ப புத்திசாலிகளும் மேதைகளும் சின்ன வயசுலதாயா போவாங்க. ஆதிசங்கரர், வேதாந்த விற்பன்னர் விவேகானந்தர், கவியரசர் பாரதி, கணித மேதை ராமானுஜம், இப்படி இளமையில போனவங்க கணக்கு உனக்கு எத்தனை வேணும்? இது என் தப்புதான். வாஞ்சி மேல சந்தேகப்பட்டு இந்த பார்வதி சில விஷயமா கேட்க கூடாத கேள்வி 1-2 கேட்டுட்டேன். மனசு தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டா ஆண்டவனே. பூசாரி, இது தற்கொலை இல்ல, கொலை. ஆமா பூசாரி, பார்வதி சிலை காணாம போச்சு, அது விஷயமா தான் இந்த கொலையே நடந்திருக்கு. விளக்கமா உனக்கு நான் அப்புறம் சொல்றேன். சிலையோட மதிப்பு 5 லட்சமா இருக்கலாம். ஆனா விலை மதிக்க முடியாத ஒரு உயிர் போயிடுச்சுங்களே. பூசாரி, வாஞ்சியோட உயிராவது 5 லட்சத்துக்கு போச்சே, மகாத்மா காந்தியோட உயிர் வெறும் 5 ரூபாய்க்கு தானையா போச்சு. என்னது, 5 ரூபாய்க்கா? ஆமா பூசாரி, காந்திஜி சுடப்படுற அன்னைக்கு பிரார்த்தனையில இருந்தார். பிர்லா மாளிகையை சுத்தி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்துச்சு.
அவரை சுட வந்த கோட்ஸே சுத்தி சுத்தி வந்தா உள்ள போக முடியல. கடைசி அங்க நின்னுக்கிட்டு இருந்த காவல்காரங்கிட்ட ஒரு 5 ரூபாய திணிச்சான். அவன் உள்ள விட்டா, இவன் போனா சுட்டான். தப்பு யார் பேர்லங்கிற பூசாரி? கை நீட்டி 5 ரூபாய வாங்கிட்டு உள்ள விட்டானே படுவாவி, அவன் மேலதாங்க தப்பு. அது எப்படி தப்பாகும்? அவன் 5 ரூபாய கைய நீட்டி வாங்குற அளவுக்கு வறுமையில வச்சிருந்ததுதான் தப்பு. ஆகையினால பூசாரி, பொருளாதார பிரச்சனையில ஒரு பெரிய மகாத்மாவோட உயிரே வெறும் 5 ரூபான்னா சாதாரண ஆத்மாக்களுடைய உயிரெல்லாம் ரூபாய்க்கு எத்தனை? இப்ப தாங்க புரியுது ஆண்டவரே. பொருளாதார பிரச்சனையில ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் காந்திஜி சோசியலிசத்தை கொண்டு வர பாடுபட்டார். வரவேற்க வேண்டிய திட்டம் தான் பூசாரி. ஆனா அதுக்கு பெரிய மனப்பக்குவம் வேணுமே. இல்லன்றீங்களா? எங்கய்யா இருக்கு? கை அழுகி வாயழுகி மூக்கழுகி நொண்டி நொண்டி நடந்தே பிச்சை எடுக்கிறானே, அவனுக்கு கூட பிச்சை எடுத்தே பணக்காரனாகணுங்கிற எண்ணம் அவன் ரத்தத்திலே ஊறி போயிருக்கே பூசாரி. ஆமாங்க, இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க ஆண்டவனே? காரணமா? சில அறிஞர்களும் மேதைகளும் தத்துவ ஞானிகளும் தன் வரைக்கும் சொத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு தான் நமக்கெல்லாம் வந்து அறிவுரைகள் சொல்றாங்கன்னு பிச்சைக்கார வரைக்கும் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கான் பூசாரி. அப்படி உபதேசம் பண்ற பெரியவங்க எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன் 100 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறானே, நம்ம எப்ப 200 ஏக்கர் நிலம் வாங்க போறோம் அப்படின்னு அதுலயே தாங்க ஆண்டவனை குறியா இருக்கிறாங்க. அவன் எத்தனை ஏக்கர் வாங்கினா என்ன பூசாரி? அவன் காலம் முடிஞ்சு இங்க வரும்போது ஒரு தும்பு தூசிய கூட எடுத்துட்டு வர முடியுமா? இது புரியாத பேராசை பிடிச்ச மக்கள் 1000 ஏக்கர், லட்சம் ஏக்கர், கோடி ஏக்கர் வாங்கினா என்ன? அவனுக்கு கடைசியா சேர வேண்டிய நிலம் எவ்வளவு? எவ்வளவு ஆண்டவனே? குட்டியாடு தப்பி போனா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி தப்பி போனா குறவனுக்கு சொந்தம். தட்டுக்கட்ட மனிதர்களில் பட்டதெல்லாம் சொந்தம். சட்டப்படி பார்க்க போனா 8 அடிதான் சொந்தம் பூசாரி. இந்த ஏழை பூசாரியால ஒரு அடி நிலம் கூட வாங்க முடியலையே ஆண்டவனே. நீ வாங்கவே வேண்டாம் பூசாரி. என்னைக்கு இந்த பூலோகத்துல பிறந்தியோ அன்னைக்கே உன் பேர்ல பட்டா போட்டாச்சு 8 அடி நிலம். வாஸ்தவம் தான் ஆண்டவனே. பூசாரி, இங்க மனித சடலத்தை மாத்திரம் எரிக்கலையா, அவனுடைய அகந்தை ஆணவம் எல்லாமே எரிஞ்சு சாம்பலாகுது. அதனாலதான் இதுக்கு புண்ணிய பூமின்னு சொல்றான். இங்க ஏழை பணக்காரங்கிற ஏற்றதாழ்வுக்கு இடம் இல்ல, படிச்சவன் பாமரங்கிற பாகுபாட்டுக்கு இடம் இல்ல. அங்கே எரியும் நெருப்பு பத்தினி என்றும் பரத்தை என்றும் வித்தியாசம் பார்ப்பதில்லை. மன்னவனானாலும் சரி, மாடோட்டும் சின்னவானாலும் சரி, இந்த மண்ணுக்கு எல்லோருமே சமம். சமரசம் உலாவும் இடம் பூசாரி, சமரசம் உலாவும். நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தாங்க. ஏன் ஆண்டவனே, வாஞ்சி ரொம்ப நல்லவனாச்சே, அவன் சொர்க்கத்துக்கு தானே போவானுங்க. பூசாரி, ஒரு மனுஷன் சொர்க்கத்துக்கு போவானா நரகத்துக்கு போவானா நான் சொல்ல தேவையில்லை, நீயே தெரிஞ்சுக்கலாம். எப்படி